முதலீட்டு பணம் டாலராக இருந்தாலும் சரி, பவுண்டாக இருந்தாலும் சரி, அந்த பணத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எனது மண்ணில் எனது மக்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் சுதேசி. पैसा किसी का, पसीना हमारा. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்துதான் தன் பொருளை விற்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்திலிருந்து உற்பத்தியாளர்கள் விடுபடுவார்கள். ஜிஎஸ்டி வரி குறைப்பும் சுதேசியை வலியுறுத்துவதும் தற்செயலாக நேர்ந்தவை அல்ல. அவை ட்ரம்புக்கு மோடி கொடுத்திருக்கும் பதிலடிகள். குறுகிய கால மோதல்கள் முதல் 5 ஆண்டு கால போர் வரை அனைத்து பாதுகாப்பு சவால்களுக்கும் நம்முடைய படைகள் தயாராக இருக்க வேண்டும் என்றார் ராஜ்நாத் சிங். If any war stretches from 2 months, even 5 years, we should be fully prepared for it. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நீண்டகால போருக்கு தயாராக இருக்குமாறு அறைகூவல் விடுத்திருக்கிறாரே ராஜ்நாத் சிங். வணக்கம் நண்பர்களே. நீண்டகால போருக்கு தயாராக இருக்குமாறு முப்படைகளுக்கு மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளிப்படையாக அறைகூவல் விடுத்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் மௌ நகரில் நடைபெற்ற ராணுவ கருத்தரங்கில் பேசிய போது ராஜ்நாத் சிங் இவ்வாறு அறைகூவல் விடுத்தார். அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். தற்போதைய கணிக்க முடியாத புவிசார் அரசியல் சூழ்நிலையில் போர்கள் எதிர்பாராதவையாக மாறிவிட்டன. ஒரு போர் எவ்வளவு காலம் நீடிக்கும், எப்போது முடியும் என்பதை கணிப்பது கடினமாக இருக்கிறது. Today's era, wars have become so sudden and unpredictable that it is very difficult to predict when any war will end and how long it will last. So we must be prepared for every situation. எனவே குறுகிய கால மோதல்கள் முதல் 5 ஆண்டு கால போர் வரை அனைத்து பாதுகாப்பு சவால்களுக்கும் நம்முடைய படைகள் தயாராக இருக்க வேண்டும் என்றார் ராஜ்நாத் சிங். If any war stretches from 2 months, 4 months, a year, 2 years, even 5 years, then we should be fully prepared for it. அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். தரை, கடல், வான் ஆகியவற்றுடன் நவீன போர்கள் முடிந்து விடுவதில்லை, நின்று விடுவதில்லை. அவை விண்வெளி மற்றும் இணைய வெளியிலும் விரிவடைந்துள்ளன. Friends, modern battles are no longer confined to land, sea and air. They now extend into outer space and cyber space. செயற்கைக்கோள்கள், செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்கள் மற்றும் விண்வெளி கட்டளை மையங்கள் ஆகியன அதிகாரத்தின் புதிய கருவிகளாக உருவெடுத்துள்ளன. Satellite systems, anti-satellite weapons and space command centers are the new instruments of power. எனவே தற்காப்பு தயார் நிலை மட்டும் போதாது, ஒரு செயல்திறன் மிக்க போர் வியூகம் தேவை. Therefore, what we require today is not just defensive preparedness but also a proactive strategy. இன்றைய நவீன போர்களில் தொழில்நுட்பத்தின் பங்கு மிக மிக அதிகரித்துள்ளது. படை வீரர்களின் எண்ணிக்கை அல்லது ஆயுத குவியல்களின் அளவு, இவை மட்டுமே போரை வெல்ல இனி போதுமானதல்ல. Sheer numbers of soldiers or the size of weapon stockpiles are no longer enough. இணைய போர், செயற்கை நுண்ணறிவு, ஆளில்லா விமானங்கள், செயற்கைக்கோள் அடிப்படையிலான கண்காணிப்பு ஆகியன எதிர்கால போர்களை தீர்மானித்து வருகின்றன. Cyber warfare, artificial intelligence, unmanned aerial vehicles and satellite-based surveillance are shaping the wars of the future. ஒரு மோதலில் வெற்றி பெற துல்லியமான வழிகாட்டுதல் கொண்ட ஆயுதங்கள், நிகழ்நேர உளவு தகவல், அதாவது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ், தரவுகளுடன் கூடிய தகவல்கள் ஆகியன இன்றியமையாதவை. Precision guided weapons, real time intelligence, the data driven information have now become the cornerstone of success in any conflict. இந்தியா எந்த ஒரு நாட்டின் நிலத்தையும் ஆக்கிரமிக்க விரும்பியதில்லை. ஆனால் தன்னுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க எந்த எல்லை வரைக்கும் வேண்டுமானாலும் இந்தியா செல்லும். We do not want anyone's land, but we are ready to go to any extent to protect our land. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு காரணமான முப்படைகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஆயுதங்கள் மற்றும் ஆயுத அமைப்புகளின் செயல்திறன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் சாதனை தற்சார்பு என்பது எவ்வளவு தேவை என்பதை உணர்த்தி இருக்கிறது என்றார் ராஜ்நாத் சிங். Friends,
The success of Operation Sindoor is the perfect example in itself. Its achievements have once again underlined that in the times to come, self-reliance is an absolute necessity. இந்த கருத்தரங்கு நிகழ்வில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், விமானப்படை தலைமை தளபதி AP சிங், கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்ட மூத்த ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராஜ்நாத் சிங் தன்னுடைய உரையில் தற்போது கணிக்க முடியாத புவிசார் அரசியல் சூழ்நிலையில் போர்கள் எதிர்பாராதவையாக மாறிவிட்டன என்று குறிப்பிடுகிறார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு எல்லாம் நிச்சயமற்றதாக மாறிவிட்டது. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் விமர்சித்தவர் ட்ரம்ப். இப்போது அவருடன் கூடி குலாவுகிறார். வெள்ளை மாளிகையில் வைத்து ஜெலன்ஸ்கியுடன் சண்டை போட்டவர் ட்ரம்ப். Your country is in big trouble. Can I Wait a answer? minute. No. You've done a lot of talking. Your country is in big trouble. I know, and we are thankful. I said thanks You haven't in been this alone. cabinet, You and haven't not been only alone. in this cabinet. We gave you, through I this said stupid thank president, $350 billion. You voted we gave for you your military president. equipment, You and you voted men for are your brave, president. but they had to use our military. What about if you didn't have You our invited military me. equipment, You invited if me you to didn't speak. have our military equipment, this war would have been over in 2 weeks. ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி என்று கூட அழைத்தார். இன்று ஜெலன்ஸ்கியுடன் அத்தனை நெருக்கமாக இருக்கிறார். ஐரோப்பிய யூனியன் பாதுகாப்பில் அமெரிக்கா ஏன் அக்கறை காட்ட வேண்டும் என்று கேட்டவர் ட்ரம்ப். The European Union is very, very nasty. They sue our companies. இன்றைக்கு ஐரோப்பிய தலைவர்கள் அத்தனை பேரையும் வெள்ளை மாளிகைக்கு வரவழைக்கிறார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தால் இந்தியாவுடன் நட்பாக இருப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் பாகிஸ்தான் தளபதிக்கு விருந்து வைக்கிறார். முரண்பாடுகளின் மொத்த உருவமாகவும் நிச்சயமற்ற தன்மையின் உதாரணமாகவும் ட்ரம்ப் மாறி இருக்கக்கூடிய பின்னணியில் ராஜ்நாத் சிங்கின் வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் திடீர் நண்பனான பாகிஸ்தான் ட்ரம்ப் தன் பக்கம் இருக்கிறார் என்கிற துணிச்சலில் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா பக்கம் திரும்பலாம். நாம் எதிர்பார்க்காத நிலையிலும் நாம் விரும்பாத நிலையிலும் நம் மீது ஒரு போர் திணிக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த வினாடியே பதிலடி கொடுக்கும் விதத்தில் நம்முடைய ராணுவம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தி இருக்கிறார். இன்னொன்று ராஜ்நாத் சிங் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, போருக்கான டெபினிஷன் முழுமையாக மாறிவிட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதுக்கு முன்னால ஒரு போர்னு வந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சால், யாரிடம் வலிமையான படை இருக்கிறதோ, யார்கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கருதப்பட்டு வந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மாறியாச்சு. உங்களிடம் மிகப்பெரிய படை இருக்கலாம், இராணுவத்தினர் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம், ஆயுதங்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி இவ்வளவு இருக்கிற நிலையில நீங்க ஹைடெக் விஷயத்துல ரொம்ப பலவீனமாக இருந்தீர்கள் என்றால் அந்த போரில் வெல்லுவது கடினம். சோ டெக்னாலஜி இன்றைக்கு போரை தீர்மானிக்க தொடங்கி இருக்கிறது. எனவே உயர் தொழில்நுட்பம் என்பது அதிகாரத்தின் குறியீடாக மாறி இருக்கிறது. அதனால டெக்னாலஜில ரொம்ப சவுண்டா இருக்கிற ஒருத்தர் தான் இன்றைக்கு போரில் வெல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மையாக மாறி இருக்கிறது. அதற்கேற்றபடி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ட்ரம்ப் வரி அமலுக்கு வந்துவிட்டதே, என்ன செய்ய போகிறார் மோடி? அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த 50% வரி விதிப்பு நேற்று புதன்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதனால் ஜவுளி, ஆயத்த ஆடைகள், நவரத்னங்கள், ஆபரணங்கள், இறால், தோல், காலணி, விலங்குகள் சார்ந்த பொருட்கள், ரசாயனங்கள், மின்சார இயந்திர சாதனங்கள் ஆகிய துறைகள் பாதிக்கப்படும். ஆனால் மருந்து, எரிசக்தி, எலக்ட்ரானிக் பொருட்கள், பெட்ரோலிய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பிலிருந்து விலக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆயத்த ஆடை உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1.35 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நடந்தது. அதில் அமெரிக்காவுக்கு மட்டும் 45,170 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடை ஏற்றுமதி நடந்திருக்கிறது. திருப்பூரில் இருந்து மட்டும் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த வரி விதிப்பு காரணமாக கோவை மாவட்டத்துக்கு மட்டும் ரூபாய் 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக இழப்பு ஏற்படக்கூடும். இந்தியாவை தவிர பிரேசிலுக்கும் 50% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. சீனா 30% வரியையும், மியான்மர் 40% வரியையும் சந்தித்து வருகின்றன.
சீனாவுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். அமெரிக்காவால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய ஐரோப்பா மற்றும் பிரிட்டனில் புதிய வர்த்தக வாய்ப்புகளை இந்திய ஏற்றுமதியாளர்கள் தேடத் தொடங்கி உள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவை நம்பியிருக்கும் நிலையிலிருந்து விடுபட தொலைநோக்கு திட்டம் ஒன்றை மோடி அறிவித்திருக்கிறார். உள்நாட்டில் உற்பத்தியான பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்ற சுதேசி கொள்கை அனைவரது தாரக மந்திரமாக மாற வேண்டும் என்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்பின் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் மோடி இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்புக்கும் மோடியின் சுதேசி அறைகூவலுக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்ப்போம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஹன்சல்பூரில் உள்ள மாருதி சுசுகி வாகன தயாரிப்பு ஆலையில் அந்நிறுவனத்தின் முதல் மின்சார காரான விட்டாரா காரை பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது அவர் என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம். மத்திய அரசு தொடங்கி வைத்த இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் உள்நாடு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இப்போது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள மின்சார வாகனங்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட உள்ளன. நமது நாட்டு மக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். சுதேசி என்பது நம்முடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக மாற வேண்டும். உள்நாட்டு பொருட்களை வாங்குவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். स्वदेशी ये हमारा जीवन मंत्र बनना चाहिए दोस्तों. गर्व से स्वदेशी की तरफ चल पड़ो. முதலீட்டை யார் செய்தார்கள் என்பது முக்கியமல்ல. முதலீட்டு பணம் டாலராக இருந்தாலும் சரி, பவுண்டாக இருந்தாலும் சரி, அந்த பணத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எனது மண்ணில் எனது மக்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் சுதேசி. அந்த வகையில் மாருதி சுசுகியும் ஒரு சுதேசி நிறுவனம் தான். और यहां जापान के द्वारा जो चीजें बन रही है ना, ये भी स्वदेशी है. मेरी स्वदेशी की व्याख्या बहुत सिंपल है. पैसा किसका लगता है उसे मुझे कोई लेना देना नहीं है. वो डॉलर है, पाउंड है, वो करेंसी काली है, गोरी है, मुझे कोई लेना देना नहीं है. लेकिन जो प्रोडक्शन है उसमें पसीना मेरे देशवासियों का होगा. पैसा किसी का, पसीना हमारा. இப்போது இங்கு ஜப்பான் நிறுவனத்தின் வாகனம் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளோம். நமது நாட்டின் அடுத்த தலைமுறையின் நன்மை கருதி மக்கள் அனைவரும் சுதேசி இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சுயசார்புடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். आत्मनिर्भर भारत के इस मंत्र के लिए, स्वदेशी के मार्ग के लिए मैं आज मेरे देशवासियों को निमंत्रण दे रहा हूं. आइए हम सब चल पड़े. 2047 विकसित भारत बना के रहेंगे. दुनिया की भलाई में भारत का योगदान बढ़ाते रहेंगे. 2012 ஆண்டு நான் குஜராத் முதல்வராக இருந்தபோது மாருதி சுசுகி ஆலைக்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. அப்போதிருந்தே இந்தியாவில் அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற கனவு எனக்குள் இருந்தது. இப்போது இங்கு நவீன மின்சார வாகனங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அதோடு மட்டுமல்ல, அவை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. உலகின் சாலைகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் வலம் வர போகின்றன என்றார் மோடி. अब दुनिया के दर्जनों देशों में जो ईवी चलेगी उसमें लिखा होगा मेड इन इंडिया. மேலும் மாருதி சுசுகி நிறுவனத்தில் லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலையை மோடி தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நவீன பேட்டரிகள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டே வந்தன. இந்தியாவிலேயே அவற்றை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 2017 ஆண்டு ஆலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக 3 ஜப்பானிய நிறுவனங்கள் பேட்டரிகளை உற்பத்தி செய்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி 500 மடங்கு அதிகரித்துள்ளது. கைபேசி உற்பத்தி 2700 மடங்கும்,
பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 200% அதிகரித்துள்ளன. நம்முடன் கைகோக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் நாம் வெற்றியை தருவதுடன் நாமும் வெற்றி அடைந்து வருகிறோம். हमारे पास स्किल्ड वर्कफोर्स का बहुत बड़ा पूल है, इसलिए कि हमारे हर पार्टनर के लिए विन विन सिचुएशन बनाता है. இப்போது உலகமே இந்தியாவின் செயல்பாடுகளை உற்று கவனித்து வருகிறது என்றார் மோடி. ஜப்பானின் சுசுகி நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் ரூபாய் 70,000 கோடிக்கு மேல் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கு சுதேசி என்பதற்கு புதிய வரையறையை மோடி தந்திருப்பது கவனிக்கத்தக்கது. இந்திய முதலீட்டில் இந்தியர்களால் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதே சுதேசி என்று முன்னர் கருதப்பட்டு வந்தது. ஆனால் மோடியின் புதிய வரையறையின்படி முதலீடு எந்த நாட்டினருடையதாக இருந்தாலும் உற்பத்தி இந்தியாவில் இந்தியர்களால் ஆனதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே சுதேசி தான். சுதேசி பொருட்களையே வாங்க வேண்டும் என மோடி வலியுறுத்தி இருப்பதற்கு பின்னே வலுவான பொருளாதார அர்த்தம் உள்ளது. இனி ஏற்றுமதியை நம்பி உற்பத்தியாளர்கள் நீண்ட தூரம் ஓட முடியாது. அவர்கள் ஏதேதோ நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பதை இந்தியாவுக்குள் விற்று சம்பாதிக்க முன்வர வேண்டும். அவர்களின் தயாரிப்புகளை ஆதரிக்க இந்தியர்களும் முன்வர வேண்டும். இதனை கருத்தில் கொண்டுதான் உள்நாட்டு உற்பத்தியையும் சுதேசி பொருட்களையே வாங்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்துகிறார் மோடி. சுதேசி பொருட்களை வாங்கும் பழக்கத்தை உற்சாகப்படுத்தத்தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் அமலுக்கு வர உள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நேற்று வரை 12% வரியுடன் விற்கப்பட்டு வந்த பொருட்கள் இனி 5% வரியுடன் கிடைக்கும். வாடிக்கையாளருக்கு 7% வரி குறையும். இதுவரை 28% வரியுடன் விற்கப்பட்டு வந்த பொருட்கள் இனி 12% வரியுடன் கிடைக்கும். இதன் மூலம் நுகர்வோருக்கு 16% வரி குறையும். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் விலைவாசி குறையும், வாங்கும் சக்தி கூடும், நுகர்வு அதிகரிக்கும், உற்பத்தி பெருகும். இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்துதான் தன் பொருளை விற்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்திலிருந்து உற்பத்தியாளர்கள் விடுபடுவார்கள். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்றாலும் உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பால் உற்பத்தியான பொருட்கள் தேங்காது. அவற்றை இந்தியா என்கிற 140 கோடி மக்கள் கொண்ட பெரும் சந்தையில் இந்திய உற்பத்தியாளர்கள் விற்று தீர்க்க முடியும். ஜிஎஸ்டி வரி குறைப்பும் சுதேசியை வலியுறுத்துவதும் தற்செயலாக நேர்ந்தவை அல்ல. அவை ட்ரம்புக்கு மோடி கொடுத்திருக்கும் பதிலடிகள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.